Next sum, fifth sum. Find the symmetric difference between the following sets. P கொடுத்திருக்காங்க and Q கொடுத்திருக்காங்க. P minus Q. P minus Qனா Q terms விட்டுட்டு மீதி P எழுதுறோம். 1, 3, 5, 11. நம்ம 3, 5, 11 விட்டுட்டு மீதி என்ன terms இருக்கும்? 2 and 7 இருக்கும். 7 எழுதியாச்சு. Q minus P. Qல P terms விட்டுட்டு எழுதும்போது நமக்கு வந்து 3, 5, 11 இங்கே இருக்கு இங்கே இருக்கு விட்டுட்டு மீதி Qல என்ன term இருக்கும்? 1 மட்டும் தான் இருக்கும். ஸோ 1 மட்டும் எழுதியாச்சு. இப்போ நமக்கு வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்க இருக்காங்க. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா P del Q is equal to P minus Q union Q minus Pன்றது தான் நமக்கு ஃபார்முலா. ஸோ நமக்கு யூனியன் P minus Q கண்டுபிடிச்சிருக்கோமா 2, 7 யூனியன் Q minus P வந்து 1 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 1 எழுதியாச்சு. இப்போ P del Qல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும்? 1, 2, 7. நெக்ஸ்ட் செகண்ட் சம். செகண்ட் சம்ல ஆர் என்னென்ன கொடுத்துருக்காங்க? LMNOP. S வந்து JLNQ. R minus S equal to S terms எல்லாம் விட்டுரும். L விட்டுட்டு M. N இங்க இருக்கா? ஸோ N விட்டுட்டு இங்க O and then P எழுதியாச்சு. ஸோ S minus R equal to R terms எல்லாம் விட்டுட்டு மீதி S எழுதுறோம். ஸோ L விட்டாச்சு and then N விட்டாச்சு. மீதி என்ன terms கிடைக்கும்? J, Q. R del S equal to R minus S union S minus R. R minus S கண்டுபிடிச்சிருக்கோமா? S எழுதிட்டு union S minus R கண்டுபிடிச்சிருக்கோமா? that is இங்கோட்டு அதை எழுதியாச்சு. equal to இது ரெண்டுக்கு யூனியன் கண்டுபிடிக்கணும்னா ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். ரெண்டுலேயும் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கு? J, M, O, P, Q. இதுதான் R del S. Third one. Capital X equal to 5, 6, 7. Capital Y is equal to 5, 7, 9, 10. X minus Y. X minus Y எழுதியாச்சு. மீதி இருக்க terms என்னது? 6 மட்டும் தான். 5 and 7 இங்கே இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணிட்டு மீதி 6 மட்டும் தான் இருக்கு. 6 எழுதியாச்சு. Y minus X வந்து இந்த டேர்ம் வந்து இதை சப்ராக்ட் பண்ணோம். 5 and 7. 5 and 7 விட்டுட்டா நமக்கு மீதி என்ன இருக்கும்? 9, 10. ஸோ செட்டில் 9, 10 எழுதியாச்சு. X del Y equal to X minus Y union Y minus X. இது ரெண்டுக்கு யூனியன் போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6, 9, 10. Sixth sum. Using the sets symbols, write down the expression for the shaded region in the following. இது கொடுத்திருக்காங்க வென் டயக்ராம். அதோட ரீஜன் என்னன்னு நம்ம எழுதணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ்ல ஷேட் பண்ணல, ஒய்ல மட்டும் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா நம்ம ஆல்ரெடி சம் நிறைய செஞ்சிருக்கோம். அதாவது எக்ஸ் டேர்ம்ஸ்ல ஒய்யை மட்டும் விட்டுட்டோம்னு எழுதியிருக்கோம். ஸோ எக்ஸ் மைனஸ் கேபிட்டல் ஒய். எக்ஸில் ஒய் டேர்ம் இந்த இருக்கா அந்த டேர்மை மட்டும் விட்டுட்டோம். ஸோ எக்ஸ் மைனஸ் ஒய். ஒய் டேர்ம்ஸ்ல இருக்க எக்ஸை மட்டும் விட்டுறோம். ஸோ நமக்கு ஒய் டேர்ம்ஸ் இந்த இருக்கா அதில் இருக்க எக்ஸை மட்டும் விட்டுட்டோம்னா நமக்கு ஒய் மைனஸ் எக்ஸ் தான் கிடைக்கும். செகண்ட் சம். செகண்ட் என்னது? இந்த ரெண்டு வென் டயக்ராம்ல இந்த ரெண்டு சர்க்கிள் எக்ஸ் அண்ட் ஒய்யை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற வெளியே இருக்கிற யூ எல்லாம் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் யூனியன் ஒய் தான் விட்டுருக்காங்க. ஸோ எக்ஸ் யூனியன் ஒய்க்கு ஹோல் டேஷ் போட்டால் கிடைச்சிருமா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். வென் டயக்ராம்ல இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிக்கோம்? திஸ் இஸ் ஒய் மைனஸ் எக்ஸ். இந்த டேர்ம் மட்டும் போன்றோம்னா நமக்கு ஒய் மைனஸ் எக்ஸ். இந்த சைடு இருக்கிறது லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டும் நம்ம பார்க்கும்போது இது என்னது? எக்ஸ் மைனஸ் ஒய். இது ரெண்டையும் சேர்த்து நம்ம போட்டிருக்கனால நம்ம யூனியன் போட்டிருக்கோம். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் மைனஸ் ஒய் யூனியன் ஒய் மைனஸ் எக்ஸ். செவன்த் சம். லெட் கேபிட்டல் அண்ட் பி பி த டூ ஓவர்லாப்பிங் செட்ஸ். ஓவர்லாப் ஆகிற செட் அண்ட் த யூனிவர்சல் செட் யூ. Draw appropriate Venn diagram for each of the following. Venn diagram நம்மள draw பண்ண சொல்லியிருக்காங்க. A and B வந்து overlapping sets சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு செட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். A யூனியன் B. நம்ம ஃபர்ஸ்ட் Venn diagram போட்டாச்சா? ஏயும் யூனியன் B. ஸோ அதை மட்டும் நம்ம ஷேட் பண்ணியிருக்கோம். A இன்டர்செக்ஷன் B. ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது என்னது? இந்த சென்டரில் உள்ளது. ஸோ அதை ஷேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் A இன்டர்செக்ஷன் B த ஹோல் டேஷ். நம்ம ஆல்ரெடி ஏ இன்டர்செக்ஷன் பி போட்டிருக்கோமா? ஹோல் டேஷ் அப்படின்னா இதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா டேர்ம்ஸையும் எல்லா சைட்ஸையும் நம்ம ஷேட் பண்ணணும். ஸோ சென்டரை மட்டும் நம்ம விட்டுட்டு மீதி எல்லா சைட்ஸையும் ஷேட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் b minus a the whole dash. b minus a. ஸோ bல இருக்கிற a டேர்ம்ஸை விட்டுறணும். bன்ற சர்க்கிள் அதில் a டேர்ம்ஸ் எங்கே இருக்கும், இங்கே மட்டும் இருக்குமா, அந்த சென்டரில் மட்டும். அதை மட்டும் விட்டுட்டு மீதி b மட்டும் நான் எழுதியிருக்கோம், நம்ம எழுதியிருக்கோம். இதுதான் b minus a. நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேட்டிருக்காங்கன்னா b minus a the whole dash. ஸோ நம்ம இதுக்கு டேஷ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம ஆல்ரெடி b minus a கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்தையும் ஷேட் பண்ணணும். ஸோ இந்த இடத்த மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற எல்லா இடத்தையும் ஷேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், b minus a the whole dash. நெக்ஸ்ட் a dash யூனியன் b dash. ஃபர்ஸ்ட் a dash கண்டுபிடிக்கணும். a dashனா ஏவை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா சைஸையும் ஷேட் பண்ணியாச்சு. b dashனா பியை விட்டுட்டு மீதி எல்லா சைஸையும் ஷேட் பண்ணியாச்சு. தட் இஸ் a dash யூனியன் b dashனா ரெண்டையும் சேர்த்து. அப்போ இதை மட்டும் ஷேட் பண்ணும்போது நமக்கு சென்டரில் இருக்க ஏரியா மட்டும்தான் நம்ம ஷேட் பண்ணல. ஸோ அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா இடத்தையும் ஷேட் பண்ணியாச்சு. இதுதான் a dash யூனியன் b dash. நெக்ஸ்ட் a dash இன்டர்செக்ஷன் b dash. a dash கண்டுபிடிச்சிருக்கோம், b dash கண்டுபிடிச்சிருக்கோம். ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் எது, இந்த வெளியே உள்ளது மட்டும்தான். ஏன்னா ஏல இங்கே இருக்கிற ஷேடு இல்லை, ஆனால் இங்கே ஷேடு இருக்கு. பியில் இங்கே ஷேடு இருக்கு, ஸோ இங்கே இல்லை. நமக்கு ரெண்டுலேயும் பொதுவாக எங்கே இருக்கு, இந்த ஏ அண்ட் பி சர்க்கிளுக்கு வெளியே இருக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. அதனால இங்கே ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ்க்கு ஏ பியை விட்டுட்டு வெளியே இருக்கிறதுக்கு போட்டாச்சு. 7th என்ன கேட்டுக்கோங்கன்னா, வாட் டூ யூ அப்சர்வ் ஃப்ரம் த டயக்ராம் 3 and 4. 3 and 5ல இருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்றோம்னு கேட்டிருக்காங்க. 3 நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க கண்டுபிடிச்சணும். ஏ டேஷ் ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா. இங்க இருக்க டயக்ராம் பார்த்துக்கோங்க. இதே தான் நமக்கு எதில் கிடைச்சிருக்கும், அண்ட் தென் 5ல கிடைச்சிருக்கும். 5ல பாருங்க, இந்த டயக்ராமும் சேமா இருக்கா. நமக்கு இதுல இருந்து என்ன சொல்லிடலாம், ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். நம்ம அதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏ இன்டர்செக்ஷன் பி த ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்.